நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆஹா 1 கிராம் தங்கமே ஒரு 7,000 ரூபாய் போகுது. அப்போ 1000 டன் தங்கம்னா அப்போ சைனாக்கு இவ்வளோ பணம் வரப்போதா? அதுவும் உண்மை கிடையாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. உலகத்துல 3ல 2 பங்குக்கு மேல வந்து தண்ணி தான் இருக்குது. மீதி 3ல 1 பங்கு தான் வந்து நிலப்பகுதி இருக்கு. அந்த 3ல 2 பங்கு கடல் தண்ணி. அந்த கடல் தண்ணியிலேயே வந்து தங்கம் இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா, அந்த கடல் தண்ணியில இருந்து அந்த தங்கத்தை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 1 கிராமுக்கு 50,000 ரூபாய் செலவாகும். சோ 1 கிராம் வந்து 7,000 ரூபாய் தான். அந்த 50,000 ரூபாய் செலவு பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்றதுனால அது யாரும் பண்றது. சோ பொதுவாவே நீங்க கடையில கூட போய் ஒரு பொருள் வாங்குறீங்க. நீங்க போய் ஒரு மொபைல் போன் வாங்குறீங்க. அந்த மொபைல் போனோட விலை 12,000 ரூபாய்னு வச்சுங்களேன். அந்த 12,000 ரூபாய் அந்த கடைக்காரருக்கு வந்து லாபம் கிடையாது. அந்த மொபைல் போனோட தயாரிப்பு செலவுலாம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 11,000 ஆகும். நீங்க 12,000 வாங்கினா இந்த ஒரு 1,000 ரூபாய் தான் அவருக்கு லாபம். அதே போல 1000 டன் தங்கம் அங்க சைனால கிடைச்சாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எங்க தங்கம் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு மட்டுமே இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 கோடி ரூபாய் அவங்க செலவு பண்ணியிருக்காங்க சைனீஸ் கவர்மெண்ட்.